அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டில் வசிப்பவர் யார். அதாவது நம்ம இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது 4வது வீடு. இந்த 4வது பாவத்தில் கொடுப்பனை பலமாக இருக்க வேண்டும். இந்த 4வது வீடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதல்ல 4வது வீட்டுக்கு கெடுதல் செய்யக்கூடிய 3, 11வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். அதாவது ஒரு பாவம் நமக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பாவம் முதல்ல தன்னுடைய பாவத்துக்கு 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 8, 12வது வீடு. ஏன்னா ஒரு பாவம் லக்னத்துக்கு தீமை செய்யக்கூடிய 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்துடைய காரகத்தை ஒருத்தரால் அனுபவிக்க முடியாது. அதேமாதிரி ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் 3, 11வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போதும் உங்களுக்கு வாடகை வீட்டிலே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கப்புறம் கிரக காரகன் செவ்வாய், சுக்கிரன், இந்த 2 கிரகமும், செவ்வாய் வீட்டோட நிலத்துக்கு அதிபதி, செவ்வாய் கட்டடத்துக்கு அதிபதி. ஓகேங்களா? அதாவது செவ்வாயும் கட்டடத்துக்கு அதிபதி தான். சுக்கிரன் என்பது அந்த வீட்டோட கதவு, ஜன்னல், டைல்ஸு, அந்த வீட்டை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, ஜன்னல்கள், அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம் சொல்லக்கூடியது எல்லாமே சுக்கிரனோட கான்செப்டில் வந்துடும். அப்போ இந்த செவ்வாய் சுக்கிரன் இதுவுமே ஜாதகத்தில் 3, 11 அல்லது 8, 12 இதை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு வாடகை வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு விடுகிறது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஜாதகத்தில் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்காருன்னா அவருடைய ஜாதகத்தில் 4வது வீடு கெட்டு போகக்கூடாது. 4வது வீடு 3, 11, 8, 12 தொடர்பு கொண்டால் ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்டுலேயே அவர் தோற்று போயிடுறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் ஜாதகத்தில் 4வது வீட்டு உபநட்சத்திரம் எதுவோ அதனுடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருந்தால், 4வது வீட்டு உபநட்சத்திரம் எதுவோ அதனுடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருந்தால் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தசாபுத்திகள் வழியாக, ஏன்னா இதுக்கப்புறம் ஃபைனல் டிசிஷன் எதுனா ஒரு ஜாதகத்தில் கடைசியாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்க்கும்போது லக்ன கொடுப்பனைன்னு பார்ப்போம். லக்ன கொடுப்பனை தான் ஜாதகத்தில் லக்ன பாவம் 3, 11, 8, 12. 8, 12ங்கிறது எல்லா விஷயத்துக்கும், இதுக்கு மட்டும் இல்லை, வீடுக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலும் இழப்பிலையும் குறிக்கக்கூடியது. ஏதோ வகையில் 3 அல்லது 11, 8, 12 கூட சேர்ந்து வரும்போது அவர்களுக்கு வாங்க முடியாது. கடைசி வரைக்கும் அவங்க வாடகை வீட்டில் தான் இருக்க முடியும்.